Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பண்ண போறது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டீனேஜ்க்கான மேக்கப் லுக் தான். Actually டீனேஜ்னு சொல்லும்போது என்னோட காலேஜ் டைம் தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் வந்து இந்த மாதிரி தான் சிம்பிளா காலேஜ்க்கு போட்டுட்டு போவேன். மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிராண்ட்ஸ் கிடையாது. இருக்கிறத வச்சு தான் நான் போட்டுட்டு போவேன். ஆக்சுவலா என்னோட டைம்ல நான் எப்படி மேக்கப் போட்டேன், இப்போக்கு ஏத்த மாதிரி எப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது ரெண்டையும் வச்சு நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா இருக்கும். என்ன மாதிரி பண்ணேன், என்ன ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன் உள்ள அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசருக்கு நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறது லாக்மேயோட பீச் மில்க் சாஃப்ட் கிரீம் மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து கிளாசிக் மாய்ஸ்சரைசர் நினைக்கிறேன் இல்லை, ஆமாம் கண்டிப்பாக லாக்மேலேருந்து இது ரொம்ப வருஷ காலமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அண்ட் இட்ஸ் அ வெரி குட் மாய்ஸ்சரைசர் ஃபார் மேக்கப் முன்னாடி போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், சாஃப்டாக சில்கியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டப்பில் வாங்கிக்கிட்டிங்கன்னா அது நீங்கள் டெய்லி போட்டால் கூட உங்களுக்கு 1.5 months to 2 months ஈஸியாக வரும். ஆல் ஸ்கின் டைப் போட்டுக்கலாம். மேக்கப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் மேக்கப் போடவே இல்லைனாலும் மாய்ஸ்சரைசர் போடுறது இம்பார்ட்டண்ட்டில். ஸோ அதனால நம்ம இதை போட்டுடணும். ஒரு 1 or 2 minutes கேப் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணணும். ப்ரைமருக்கு வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது லாக்மியோட அப்சல்யூட் ப்ளோ பர்ஃபெக்ட் மேக்கப் ப்ரைமர். இது 10 grams. ஸோ சின்ன பேக்கெட், சின்ன டியூப் தான். ஸோ இது வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைன்லேயும் சரி, ஹெல்த் அண்ட் க்ளோ அந்த மாதிரி ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இது ரொம்ப அழகான ஒரு பிளர் எஃபெக்ட் கொடுக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மேக்கப் இப்போ தான் ஜஸ்ட் என்டர் பண்ணுறீங்க இல்லையா, டீனேஜில் தான் நம்ம என்டர் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ரைமர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப அழகான ப்ராடக்ட். இது கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலே போதும். எங்கெல்லாம் தேவையோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் அளவுக்கு ப்ரைமர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் எடுத்துகிட்டு போர் ஏரியா, எங்கே ஆயில் ஆகும், எங்கே க்ரீசஸ் வரும், அந்த மாதிரி இடத்துல மட்டும் அப்ளை பண்ணால் போதும். பிளர் ப்ரைமர் அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் மேட்டிஃபைங் எஃபெக்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் அப்ளை பண்ண இடம் பார்த்தீங்கன்னா டீ ஜோன் ஏரியாவில் மட்டும் தான். எங்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஆயில் சிக்ரீட் ஆகும் அங்கே மட்டும் தான் நான் அப்ளை பண்ணேன். அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கன்சீலிங். எதுக்காக கன்சீலர் யூஸ் பண்ணுறோம்? ஏதாவது பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. பட் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடில் வந்து ஓவராலாக ஸ்கின் டோனை ஈவன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்கின் டோனை ஈவன் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி பிபி க்ரீம், சிசி க்ரீம். பட் அதெல்லாம் வேண்டாம். எதுக்கு? கன்சீலர் இருந்தால் போதும். 2 in 1 வேலை. லைட்டாக போட்டுக்கிட்டா பேஸு ஸ்கின் டோன் ஈவன் பண்ணும். கொஞ்சம் அதிகமாக எங்கெல்லாம் தேவையோ போட்டோம்னா அது கன்சீல் பண்ணும். ஸோ 2 in 1 ப்ராடக்டாக நம்ம இந்த கன்சீலர் இன்றைக்கி ட்ரீட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து வெட் அண்ட் வைல்டோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் கன்சீலர். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த கண்ணு கீழே டயர்ட்னஸ் போகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்னர் கார்னரில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் இங்கே எட்ஜில் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக ஹீட் பிம்பிள் வந்திருக்கு. ஸோ இங்கே எங்கெல்லாம் வேணுமோ அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் வாயை சுற்றி கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருக்கும் எனக்கு. ஸோ அங்கேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டாட் எங்கெல்லாம் வேணும். அதே மாதிரி ஃபோர்ஹெட்லேயும் அண்ட் அதே ஸ்டெப்பை இங்கே ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பஃபிங் ப்ரஷ் வந்து எந்த பிராண்டில் வேணாலும் வாங்கிக்கலாம். இது மினிஸோடது. இதுவும் ரொம்ப அஃபோர்டபுள் தான். இதை வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் எடுக்க மாட்டோம். தேய்ச்சா ப்ராடக்ட் வெளில வந்துடும். நான் ஏன் ப்ரஷ் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா கவரேஜும் கிடைக்கும். ஸ்பாஞ்சுனா கொஞ்சம் கவரேஜ் எடுத்துரும். ஆல்ரெடி இது லைட் வெயிட் கன்சீலர். ஸ்பஞ்ச் வச்சு தட்டினோன்னா அவ்வளோதான், மொத்தமாக தூக்கிடும். ஸோ ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஐலிட்டில் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன் நான் ரீசன் சொல்கிறேன். அண்ட் பாக்கி என்ன இருக்கோ அதை வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க மற்ற இடத்துல. ஓரளவுக்கு நல்லா கவர் ஆயிடுச்சா, ஈவன் ஆயிடுச்சு ஸ்கின் டோன். அதே மாதிரி இங்கேயும் பிளெண்ட் பண்ணிக்கலாம் டக்குன்னு. ஓவராலாக இந்த மாதிரி கன்சீலர் டாட் பண்ணி பிளெண்ட் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி கன்சீலர் ஷேடா அப்படின்றத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைட்டராக போயிட்டோன்னா ஃபேஸ் கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால தான் இது வந்து செட்டில் ஆகட்டும். கொஞ்சம் நேரம் டைம் கொடுப்போம், செட்டில் ஆகட்டும். உங்களுக்கு சப்போஸ் உங்கள் ஃபேஸ் ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ளம் க்ரீன் டீ மிஸ்ட் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரோஸ் வாட்டர் இருந்தால் அது கூட ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் செட்டில் ஆகட்டும் கலர். செட்டில் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போகலாம். அடுத்த ஸ்டெப் வந்து காம்பேக்ட் பவுடர். காம்பேக்ட் பவுடருக்கு நான் யூஸ் பண்ண போகிறது ஃபேஸஸ் கேனடா வெயிட்லெஸ் ஸ்டே மேட் காம்பேக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் நேச்சுரலாக இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி பவுடர் பஃப் எடுத்துக்கோங்க. ப்ரஷ்லாம் கூட வேண்டாம். எடுத்துகிட்டு எக்ஸஸை தட்டிட்டு டேப். ஓகே,
இது வந்து லைட் வெயிட் தான். ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி அந்த மிஸ்ட் வச்சு நீங்கள் ட்ரைனஸை எடுத்துக்கலாம். கீழே எஸ்பெஷலி ஏன்னா நம்ம கன்சீலர் போட்டுக்கிறதுனால செட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம போகிறது வந்து மஸ்காரா. டைரெக்டாக கண் மேக்கப்புக்கு மஸ்காரா போயிடுறேன். ஸோ இப்போ ப்ரிஃபரன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். சில பேருக்கு ஐலைனர் போட பிடிக்கும், சில பேருக்கு ஐலைனர் போட பிடிக்காது. ஸோ கண்ணு மேலே எதுவுமே போட பிடிக்காது. அவங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் அப்படியே பிளாங்காக விடாமல் மஸ்காரா மட்டும் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக் ட்ரை பண்ணுங்கள். இந்த மஸ்காரா போடுறது வெரி இம்பார்ட்டண்ட். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்ணில் எதுவுமே போடலைனாலும் மஸ்காரா மட்டுமா போட்டுக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது லாக்மியோட ஐகானிக் கர்லிங் மஸ்காரா. இந்த மாதிரி எக்ஸஸை எடுத்துருங்க. அண்ட் தென் நீங்கள் எப்படி விகிள் பண்ணிக்கோங்க வாண்ட். உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் எதுவுமே தெரியாமல் இருக்கும். நம்ம கண்ணில் ஒன்றுமே போடலைன்னா நம்ம கண்ணு தான் வந்து இட்ஸ் ஃபேஸ்லேயே வந்து ஒரு லைவ்லியான ஒரு ஃபீச்சர். ஸோ அதில் நம்ம டல்லாக தெரிஞ்சோன்னா உடம்பு சரியில்லையா அப்படி தான் முதல்ல கேட்பாங்க. நான் அதுவும் எனக்கு வந்து மைய வைக்கலைன்னா அப்படி தான் கேட்பாங்க, உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு காலேஜ்லலாம். அதனாலே மஸ்காரா மட்டுமாவது அப்ளை பண்ணிட்டு போவேன். டக்குன்னு எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இது பியூட்டிஃபுல் மஸ்காரா ஆக்சுவலி. டாப் லேஷஸ் லைட்டாக, ரொம்ப பண்ண வேணாம், லைட்டாக. அப்புறம் இதில் என்ன பாக்கி இருக்கோ அதை நான் இப்படி ஐப்ரோஸ்க்கு லைட்டாக போட்டுக்கிறேன். ரொம்ப இல்லை, லைட்டாக கையால் இப்படி ஸ்மச் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் இன்னொன்று என்ன செய்வேன் அப்படின்னா, இப்போ மஸ்காரா மட்டும் விட்டால் சம்டைம்ஸ் இப்படி மேலே பார்க்கும்போது இங்கே ஸ்கின் தெரியும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், அப்படி தெரிய வேணாம், காஜல் எடுத்துகிட்டு நான் உள்ளே வந்து லைன் பண்ணிப்பேன். இதுக்கு பேர் டைட் லைனிங் அப்படின்னு சொல்லுவேன். எஸ், அஃப்கோர்ஸ் இது பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். பயப்படாமல் பண்ணுங்க. இது பண்ணணும்னா கொஞ்சம் கம்ப்ளீட்டடாக இருக்கும். டாப்பில் ரொம்ப அப்படியே பிளண்ட்டாக இல்லாமல் கம்ப்ளீட்டடாக இருக்கும். இப்போ வந்து கீழே கண்ணில் மை வைக்கிறவங்க வச்சுக்கலாம் தாராளமாக. எனக்கு மை வைக்க பிடிக்கும் கீழே, ஸோ நான் வைக்கிறேன். நான் யூஸ்வலி காலேஜ்க்கு இப்படி தான், என்னோட டைமில் நான் இப்படி தான் மேக்கப் பண்ணுவேன். கன்சீலருக்கு பதிலாக பிபி க்ரீம் நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ கன்சீலர் கிடைக்காத காரணத்தினால, இப்போ கிடைக்கிறதுனால நான் காலேஜ் போனால் எப்படி பண்ணுவேன், கன்சீலர் இருந்திருந்தால் நான் இப்படி தான் பண்ணிட்டு போயிருந்திருப்பேன் காலேஜுக்கு. ஓகே, நான் யூஸ்வலி இந்த மாதிரி கீழே தான் வைப்பேன் மை. ரொம்ப மேலே வந்து ஐலைனர் நான் வைக்கிறது ரொம்ப கம்மி. எப்பயாவது ஸ்பெஷல் ஒகேஷன் அந்த மாதிரினா தான் மேலே ஐலைனர் வைப்பேன். ஏன் தெரியுமா, எனக்கு வந்து காலேஜ் டைமில் ஐலைனர் வைக்க வராது. ரொம்ப ஷேக்கி ஹேண்ட் எனக்கு. இப்போ நான் நல்லா விங்கு அதெல்லாம் பண்ணுவேன். அப்போல்லாம் அப்படியே போனாலும் இருக்கும். அதுக்காகவே நான் வைக்க மாட்டேன், கீழே மட்டும் தான் வைப்பேன். ஆக்சுவல் ரீசன் அதான். ஸோ ஒரு விஷயம் வரலன்னா அப்படியே விட்டுறாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ண அது வந்துடும். எல்லாமே ஒரு ஸ்கில் தான். ஸ்கில் வந்து பிறக்கும் போது எல்லாருக்கும் வரதில்லை, ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா, கன்சீலர் அப்ளை பண்ணும்போது கண்ணு மேலே அப்ளை பண்ண வேண்டாம், பிளெண்ட் பண்ண வேண்டாம்னு சொன்ன காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும். ஒரு ஐ ஷேடோ கலர் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் நான் எதுவுமே அப்ளை பண்ணல. காரணம் என்னோட நேச்சுரல் ஐலிட் கலரே அதுதான். மற்ற இடத்துல கம்பேர் பண்ணதை விட ஐலிட்டில் பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கன்சீலர் போட்டிங்கன்னா அது ஐ ஷேடோ போட்டுறதுக்கு ஓகே. ஐ ஷேடோ மேலே எதாவது போட போகிறோம் அப்படின்னா நீங்கள் கன்சீலர் போட்டுக்கலாம். பட் எதுவுமே போட போகிறது இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். அதுவே உங்களுக்கு ப்ரௌன் ஐ ஷேடோ அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அதனால தான் சொன்னேன், ஐ மேக்கப்பை இவ்வளோ சிம்பிளாக நம்ம செய்யலாம். லாஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் வந்து எது பிங்க் கலர் ஒரு ப்ரௌன் எது பிடிக்குதோ அது போட்டு போவேன். ரொம்ப டார்க்காக போட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி டீனேஜ் நீங்களும் இந்த மாதிரி ஷேட்ஸ், எனி பிங்க் மோவ் ஷேட் அது மாதிரி யூஸ் பண்ணலாம். இது வந்து டாஸ்லர் பிராண்ட்ல இருந்து இட்ஸ் பியூட்டிஃபுல் ஷேட் நம்பர் 116. நான் லிங்க் தரேன். இப்போ ரொம்ப ஃபேஸ் பிளண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்போ வந்து இந்த மாதிரி லைட்டாக லிப்ஸ்டிக் என்ன போட்டுக்கிறீங்களோ அதையே எடுத்து உங்களோட ஃபேஸில் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு குட் ட்ரிக், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டீனேஜ் கேர்ள்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த புது ட்ரிக்ஸ் நான் ஏதாவது உங்களுக்கு சொல்கிறது பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை எல்லாரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.